வேற என்ன? பகுதி மக்களை வெளியேற்றணும் எங்களுக்கு எண்ணம் கிடையாது, அரசோட எண்ணம் கிடையாது. ஆனா நீதிமன்றம் சூமோட்டோவா இந்த வழக்கு எடுத்திருக்கு, இந்த இது எடுத்திருக்கு. நாங்க அரசுக்கு நீதிமன்றம் சொல்லுங்க, நீதிமன்றம் எல்லாத்தையும் தாங்க சொல்லுது. நீதிமன்றம் சொல்லுது. இப்ப நான் குடிக்கிறது மதுக்கடையை மூடுன்னு ஒரு வழக்கு போட்டோம். மதுக்கடையை மூடுன்னு வழக்கு போட்டோம். அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது நீதிமன்றம். நீட்டு வேணாம்னு அரசு வழக்கு போடுது. அது அரசின் கொள்கை முடிவு. நீட்டு எழுதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது. மக்கள் மாணவர்கள் படிக்கிறதுல தலையிடுது. ரெண்டையும் ஒரே நீதிமன்றம் தான் சொல்லுது. இப்ப நான் இதை கேட்கறதா எதிர்க்கிறதா சொல்லுங்க? கேட்கறதா எதிர்க்கிறதா? ஏற்கிறதா எதிர்க்கிறதா? அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாது, டாஸ்மார்க்க மூட முடியாது, மூட சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. அந்த தீர்ப்பை நான் ஏற்கவா எதிர்க்கவா? நீ நீதிமன்றத்தின் வாயிலாக சொல்ல வைக்கிற. மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கு தம்பி. உலகத்துல எந்த நீதியும் இருக்கு. ஆனா மனம் சொல்லுகிற மனச்சான்றுன்னு ஒரு நீதி இருக்குல்ல. அப்புறம் இடிக்க கூடாது தம்பி. இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிங்க தம்பி. புதிதாக யாரும் நீர்நிலைகளை, ஏரி குளங்களை ஆக்கிரமிக்காம பாதுகாங்க. அதான் செய்யணும். 40 வருஷம் கழிச்சு, 60 வருஷம் கழிச்சு சில இடங்கள்லாம் 100 ஆண்டுகள் வாழ்ந்த இடங்களை வந்து நீங்க ஆக்கிரமிப்புன்னு எடுக்கிறீங்க. கரூர்ல 100 ஆண்டா வாழ்ந்தது கோயில் இடம்ங்கிறீங்க. கோயிலுக்கு எதுக்குங்க 60,000 ஏக்கர், 70,000 ஏக்கர், லட்சம் ஏக்கர் இருக்கு? சாமி கடிச்சாங்க, கடவுள் கடிச்சா கடவுள்கிட்ட போய் எனக்கு வாழ ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறான். ஆண்டவனே கொடுத்தாலும் இந்த ஆள்றவன் கொடுக்க மாட்டான் போலுங்க. என்ன பிரச்சனை உனக்கு? கோயில் இடம், கோயில் இடம், கோயிலுக்கு எதுக்குங்க இடம்? கோயிலுக்கு எதுக்கு இடம்? மக்கள் குடியிருக்கிறதுக்கு இல்லாத இடம் கோயிலுக்கு எதுக்கு? கரூர்ல அதே பிரச்சனை இன்னும் போராடிட்டு இருக்கான். வரியலா மேல் மாவல 1.5 வருஷமா போராடிட்டு இருக்கான். வரியலா கூட விளை நிலத்தை 2000 ஏக்கர் சிப்காட் தொழிற்சாலைக்கு எடுக்கிறான். நான் விளை நிலத்தை கொடுத்துடணும், குடியிருக்கிற வீட்டை கொடுத்துடணும். சரி, இந்த வீடை இடிச்சிரு, இடிச்சிரு, என்ன வாக்கு வாங்கி சொல்லு. இது ஏரியாக்கு போறியா? இறந்திருக்காரு, நான் அவசரப்பட்டாருன்னு சொல்றேன். இவங்க உயிருக்கு மதிப்பு கொடுப்பாங்களா? இந்த ஆட்சியாளர் கொடுப்பாங்களா? தீக்குளிச்ச அத்தனை 1000 பேர் செத்தோம், லட்சக்கணக்கான மக்கள் செத்தோம். 850 பேர் மீனவர்கள் மீன் பிடிக்க போற இடத்துல செத்துருக்கான். 20 பேர் காட்டுக்குள்ள செத்தோம். எவன் எழுதிருக்கான், எவன் எழுதிருக்கான்? யாருக்கு வருவா? யாரு வருவா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து இருந்தாருன்னா 10 லட்சத்தோட வருவா. அவர் வீடு இடிச்சு போறாருன்னு தூக்குல போட்டு தொங்கிட்டாரு, 10 பைசா தர மாட்டேன். வேற என்ன? இப்ப நான் என்ன செய்யறது? சாகிறதா இருந்தா கள்ளச்சாரம் குடிச்சு சாகுன்னு சொல்றதா? இது ஒரு நாடு, இது ஒரு ஆட்சி. இடிக்க கூடாது, இடிக்க நாங்க விட மாட்டோம். எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி, ஒரு வேலையும் கிடையாது. ஊர் ஊரா இந்த இதை போற. அங்க போனா மாஞ்சொல்லை மக்கள், அங்க போனா அண்ணன் வீடு இடிக்கிறான், இங்க வந்தா அண்ணன் என் நிலத்தை எடுக்கிறான். ஆனா நம்ம ஆள் சொல்வாரு சூப்பர்ங்கிறாங்க மக்கள். என் கூட வாங்க, இந்த மக்களை சொல்ல சொல்லுங்க சூப்பர்னு ஒரு தடவை. சிரிக்கிற அழாம இருங்க. உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கேன், உங்க வயிற்றுல பிறந்த மகன் ஒருத்தர் இருக்கேன். என்னை தாண்டி தான் இந்த வீடை இடிக்கணும். நம்பிக்கையோட இருக்கு. நாங்க எங்களால முடிஞ்சதை உதவுவோம். அரசு உதவுமா? நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா என் தம்பி இங்கதான் இருக்கிறாங்க, உடனே என்ன கூப்பிடுவாங்க. அடுத்த நொடி இங்க வருவேன். அதிகபட்சமா நான் வர 1.5 மணி நேரம் ஆகும். உங்க வீட்டுல போயிருங்க. அப்படி வந்தா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். நான் தனியா வருவேன்னு நினைக்காதீங்க, பல்லாயிரக்கணக்கான பேரோட வருவேன். நம்பிக்கையோட